அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆவணப்படத்தில் வைகை அணையை பற்றி காண இருக்கிறோம். வைகை அணையானது தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் மேல்மங்கலம் கிராமத்தில் 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் வைகை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 330 லட்சம் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் 1954ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 1958ஆம் ஆண்டு நிறைவு செய்யப்பட்டன. இவ்வாற்றில் கல் அணை மற்றும் மண் அணை கொண்டு நீர்த்தேக்கமானது அமைக்கப்பட்டு 21/1/1959ஆம் அன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வைகை அணையின் கொள்ளளவு 6091 மில்லியன் கன அடி ஆகும். வைகை அணையானது அச்சரேகை 10 டிகிரி வடக்கிலும் தீர்க்கரேகை 77 டிகிரி கிழக்கிலும் அமைக்கப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது வைகை அணையில் பணிபுரியும் பணியாளர்களின் வாழ்க்கை முறையை பற்றி பின்வரும் காணொளியில் காணலாம். என் பேர் நந்தினி. எங்கள் வீட்டுக்கார் பேர் சுரேஷ். நாங்கள் இங்கே வந்து 4 வருஷமாக கடை வச்சுருக்கிறோம். இந்த கடைனால நாங்கள் நல்ல வருமானம் எங்களுக்கு கிடைக்குது. இங்கே இருக்கிற மக்களும் வந்து நல்லா ஒத்துழைச்சு நல்லா எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க. நாங்களும் வந்து நஷ்டப்படாமல் விற்றுருவோம். ஒரு ஒரு தடவை சரக்கு எடுத்தோன்னா அது ஒரு வாரத்துக்குள்ளே விற்று மறுதடவை திரும்ப வாங்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அவங்க வந்து நல்ல அவங்களுக்கும் தேவைப்படுது, நாங்களும் எங்களுக்கும் நல்லா வருமானம் கிடைக்குது. வயடாமில் நிறைய சுற்றி பார்க்க ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலும் அவங்களுக்கு டயர்டே தெரியாது. நல்லா அப்படி எனர்ஜிக்காக இருக்கும், சுற்றி பார்க்குறது நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களாம் விரும்பி வந்து பார்ப்பாங்க. நிறையா இருக்குது. மாடல் டேம் மேலே உள்ள தண்ணி வியூ பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்க நிறையா இருக்குது. நல்லா பராமரிச்சிருக்காங்க. என் பேர் புருஷோத்தமன். என் சொந்த ஊர் வந்து மதுரை. நான் இந்த வைகை டேமில் வந்து 25 வருஷமாக இருக்கிறேன். நான் வந்து பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த வைகை டேமை காமராஜர் காலத்தில் 1959-60 கட்டினது. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற தண்ணி வந்து வெளியே ஏற்றி மதுரை மாவட்டம் மற்ற மாவட்டங்களெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் வேஸ்ட்டாக போகிற தண்ணி வந்து வீணாக போகிற தண்ணி வந்து தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு அணை இல்லை. அந்த அணை கட்டுறதுக்கு இன்னொரு காமராஜர் தான் பிறந்து வரணும்னு அவசியம் இல்லை. அவருடைய மூளையை வச்சு நம்மளே இருந்து ஒரு அணை கட்டலாம். அணை கட்டி ஒரு இடத்துல வந்து தண்ணி தேக்கி வச்சோம்னு சொன்னால் 2 போகங்கிற இடத்துல 4 போகம் நெல் நம்ம எடுக்க முடியும். அது நல்லபடியாக உபயோகப்படுத்திக்க முடியும். இந்த அணைக்கட்டுக்கு வந்து இன்னும் நிறைய வசதிகள்லாம் பண்ணித்தர வேண்டியிருக்கு. பொதுமக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது எதையுமே செய்கிறதில்ல. அப்படியே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. அதை ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணி அந்த அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிச்சுன்னு சொன்னால் சரி, அணைக்கட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வைகை ஆறானது தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதியில் தொடங்கி 43 கிலோமீட்டர் மலைப்பாங்கான இடங்களில் பயணித்து பின்பு சமதளம் வந்தடைகிறது. இவற்றுடன் சுருளியாறு மற்றும் தேனியாறு போன்ற கிளையாறுகள் நீர்த்தேக்கத்தின் மேல்புறம் கலந்து வைகை ஆற்றின் நீர்த்தேக்கத்தை வந்தடைகிறது. நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்புறம் வராக நதி, மஞ்சளாறு, மருதாநதி, கொண்டமாரி ஓடை, சாத்தியார் ஓடை, வண்டியூர் உபரி நீர் மற்றும் அப்பர் ஓடை போன்ற கிளையாறுகள் வைகை ஆற்றில் கலக்கின்றன. வைகை ஆறானது தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் வரை 258 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இறுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய கண்மாயில் வந்து அடைகிறது. வைகை அணையானது குடிநீர் பாசனம், மீன்வளம் மற்றும் நீர்மின் நிலையம் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 6 மெகாவாட் வரை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. என்னோட பேர் அன்னலட்சுமி. நாங்கள் வைகை டேமில் கடை வச்சுருக்கோம். 25 வருஷம் வச்சுருக்கோம். வைகை டேமில் வியாபாரம்லாம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஓடிட்டுருக்கு. இப்போ தீபாவளினால கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து புதுசாக வந்து என்னென்னா டூரிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து தனியாக டிக்கெட் போட்டு பார்க்குற மாதிரி. அதனால கொஞ்சம் கூட்டம்லாம் தீபாவளிக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமர் நிறையா வருவாங்க. வியாபாரம்லாம் கொஞ்சம் பாதிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் மழை காலம் வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்களும் இதை வச்சு தான் 25 வருஷம் நாங்கள் தொழில் பண்ணி வியாபாரம் பார்த்துட்ருக்கோம். எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே கடையை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்பொழுது வைகை அணையின் மூலம் பாசன வசதிக்கு எவ்வாறு வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை காணலாம். வைகை அணையில் பெரியாறு அணையிலிருந்து பெறப்படும் பெரியாறு பங்கீட்டு நீர் 3585 மில்லியன் கன அடி தண்ணீரும், வைகை பங்கீட்டு நீர் 258 மில்லியன் கன அடி தண்ணீரும் தேக்கி வைத்து பாசனம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேக்கப்படும் நீரினால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வைகை பழைய பாசன நிலங்கள்
1,36,109 ஏக்கர் நிலங்களும், பெரியாறு பாசன நிலங்கள் 1,90,576 ஏக்கர் நிலங்களும் பாசனம் வசதி பெறுகின்றன. மேலும் வைகை அணையின் வலதுகரை நடுகை 3,290 மீட்டரில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் உள்ள 58 கிராமங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் திட்டக்கால்வாயின் கலைமதகு 2,285 ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. என் பேர் ராணி. வைடமில் வியாபாரம் பார்க்குறோம். இத்தனை வருஷம் 17 வருஷம் வியாபாரம் பார்க்குறோம். எங்களுக்கு வியாபாரம் இந்த மழை காலத்தை கொஞ்சம் டல்லாக ஓடுது. மற்ற நாள் தை இருந்தால் கொஞ்சம் வெளியில் அடிச்சா வியாபாரம் ஓடும். குழந்தைகளுக்கு வந்து லீவ் விட்டால் எங்களுக்கு வியாபாரம் ஓடும் கொஞ்சம் தான். அதே மாதிரி கொஞ்சம் ஆள் கூட்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வியாபாரம் நல்லா பரவாயில்லாம ஓடும் வைடமில். நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் எங்களுக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கோம். என் பேர் வந்து நிலா. நான் அலிநகரத்துலேருந்து வந்திருக்கேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா வைடமில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிடலாம். இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்காக. ஃபேமிலியாகவும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்குது. என் பேர் சூர்யா. நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன். வைகடம் வந்திருக்கேன். நல்லா ஜாலியாக இருக்குது. மேலே வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. நல்லா சுற்றி பார்க்குறதுக்குலாம் இடம் இருக்குது. நீங்கள் தேனியில் எந்தெந்த இடத்துக்கோ போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வைகடம் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். தேனிக்கே பெருமை வைகடம் தான். சரியா, வந்து பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். வைகை அணை கட்டுமானத்தின் மதிப்பீட்டு தொகையில் கட்டுமான பணிகள் தவிர மீதம் இருந்த தொகையில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் வலதுகரை மற்றும் இடதுகரை பூங்காக்கள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா தலங்களான கொடைக்கானல், சுருளியாறு, தேக்கடி, மூணாறு போன்றவற்றின் மத்தியில் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் இங்கு வருகை புரிகின்றனர்.